இதில் 2 பிரியாணி இலை பிச்சு போட்டுக்கலாம். மரத்தில் இருந்து பறித்து பிரிஞ்சு இலை எல்லா வாசனையும் வந்துடுங்க. அப்புறம் நறுக்கி வச்ச பல்லாரி ஒரு 4 பல்லாரி போட்டுக்கிறேன். சோயாவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ப்ரௌனாக வறுத்தாச்சு. அது கூட 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வச்ச சோயாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன். திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குறப்பாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அரைச்சி எடுத்து வந்த சோயாவை உள்ளே கொட்டிக்கலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்படி மல்லி வத்தல் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இதுமாதிரி சேர்த்து கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கத்தி சிக்கன் மசாலா போட்டுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மசாலா. இந்த மசாலாவோட வாசனை போக வரைக்கும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சோயா கொஞ்சம் மீதி வச்சுருக்கோம்ல, அந்த சோயாவை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கிறோம், கொஞ்சம் மீதி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதுமாதிரி லேசாக கிளறி விட்டுருங்க. இந்த சோயா கூட இந்த மசாலா நல்லா சேரும்படியாக லேசாக வதக்கி விட்டுருங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கிறோம். இனி பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் இந்த மசாலா வந்து சோயாவில் சேரும். 2 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. எல்லாம் அப்படி கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக வச்சாச்சு. பாருங்க, ஒரு 7 நிமிஷம் பார்த்தா பாதி பிரிஞ்சு விட்டுக்கோங்க. அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி ஒரு 2.5 டம்ளர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2.5 டம்ளர் சின்ன டம்ளர் தான், 2.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அது கிளறி விட்டுட்டு நல்லாவே கிளறி விட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக விட்டிங்கன்னா அந்த நெய்யோட வாசனை சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு வச்சுட்டேன். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அரிசி நல்லா மிக்சட் ஆகி டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம். பார்த்து சொல்கிறேன். அப்படி சோயாவோட சேர்த்து சோயா பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அப்படி சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.